இந்த வருஷம் நம்ம நாங்கள் வந்து நீங்கள் எம்பி ஆகிடுவீங்கன்னு நினச்சோம். ஆனால் நீங்கள் மினிஸ்டர் ஆகிடுவீங்க. எங்களுடைய ஜமாத் சார்பாகவும் இஸ்லாமிய அனைத்து சார்பாகவும் வெற்றி பெற வாழ்த்துட்டு கண்டிப்பாக அடுத்த முறை வெற்றியாக அவங்க சந்திக்கணும். எங்களுடைய முழுமையான ஆதரவு ஒத்துழைப்பு அஜய் கையும் இல்லையா சார் அப்படியே வேஸ்ட்டாக போயிருப்பாங்க. மக்களோட இருந்தேன் விசேஷமாக ஒரு பெரிய பயங்கர கூட்டத்தில் நெருங்கி ஒரு பெரிய பிரார்த்தனை பெரிய இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி வந்து 3 நாள் தான் ஆச்சு. மக்கள் சொன்னீங்க கொடைப்பச நம்பியிருக்காங்க அவருக்கு அலங்காவலர் அதோடு எதிர்காலம் வரை நம்மளோட தோழோடு என்று இஸ்லாமிய மக்களினோடு அரணாணி இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் வாசமிகு அண்ணன் கார்த்திகா கோவை எந்தாவது உறுதுணையாகவும் நிர்வாகிகள் மற்றும் ஜமாத்தார்களையும் நான் அவரோடு எதிர்பார்த்து வந்த இந்தியாவுக்கு ஒரு விடியல் கிடைக்காதா என்று அனைவரும் காத்திருந்த பாராளுமன்ற தேர்தல் சமீபத்தில் கொண்டிருக்கிறது. அதுவும் ரமலான் மாதம் இஸ்லாமிய மக்கள் சிறுபான்மை மக்கள் அனைவரும் இறைவனுக்காக பசித்திருந்து இறைவன் வைத்திருந்து வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடிய இந்த கால சூழ்நிலையில் பாராளுமன்றம் தேர்தல் வந்ததை நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இன்று வரவேற்கிறோம். ஏனென்று சொன்னால் இந்த உலக அரங்கில் இந்தியாவில் நடக்கின்ற சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நடக்கின்ற பல்வேறு அவமானங்களை ஒரு அனைத்துக்கும் ஒரு விடியல் காணும் மூலமாக இன்று பாராளுமன்ற தேர்தலை இந்தியா கூட்டணி முன்னிணைந்து அதனை மிகச்சிறந்த முறையில் முன்னிலைவதற்கு வழிநடத்தி செல்ல முன்னெடுத்திருக்கின்ற நமது தமிழக மாண்புமிகு முதல்வர் அவர்களின் தலைமையில் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து சிறுபான்மை மக்களும் ஒன்றிணைந்து இந்த தேர்தலை இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்வதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபடுவோம், வெற்றி பெறுவோம் என்று கூறி அறிமுக வேட்பாளர் நம்முடைய ஜமாத்தில் இந்த அறிமுக கூட்டமாக வந்திருக்கின்ற அண்ணன் கணபதி ராஜ்குமார் அவர்களை வரவேற்று மற்றும் நமது மாவட்ட செயலாளர் அண்ணன் கார்த்திகன் அவர்களையும் நமது பகுதி பொறுப்பாளர் நமது பதுமதிராஜ் அவர்களையும் மட்டுமல்ல நமது வார்டு பொறுப்பாளர் நம்முடைய நிசார் அகமது மற்றும் ஷாஜகான் சித்திக் அவர்கள் அனைவரையும் மீன் அப்பாஸ் அவர்கள் அனைவரும் வரவேற்கிறேன். மற்றும் எங்களது இஸ்லாம் சாகா ஜமாத்தின் சார்பாகவும் சுன்னத் ஜமாத் தொழில் கூட்டத்தின் சார்பாகவும் நாங்கள் உங்களோடு ஒன்றிணைந்து தோளோடு தோல் என்று களமாடி நீங்கள் உங்களுக்கு வெற்றி வாங்க. கணபதி ராஜ்குமார் அவர்கள்
அவர்களே, இந்த வரக்கூடிய தேர்தல் சிறப்பான தேர்தல். இந்தியா முழுவதும் எல்லாரும் உணர்வு கொண்டிருக்கிறார்கள். அது கோட்டை இல்லை, ஓட்டை என்று நிரூபிக்கும் தருணம். தமிழகத்துக்குள்ள அவர்கள் நுழையிறதுக்கு பெரும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் வரும்போது பேப்பர் ஹெட்லைன்ஸ் பார்த்தா இன்னும் 3 முறை மோடி இங்கே வரப்போகிறார் தமிழகத்துக்கு. இந்த காரணம் அங்கே ஓரளவுக்கு வீக் ஆயிடுச்சு, இங்கே ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறாங்க. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்போம். அவங்க என்னப்ப சொல்லுவாங்க, நமக்கு சோதனை காலம் தான் அவங்களுடைய ஆட்சி. இந்த 10 ஆண்டு காலத்தில் என்ன ஆச்சுன்னா இந்த ஊரே குடிக்கிழந்து கிடைக்கிறது. சரி, அவங்க வந்தாங்க என்ன ஆகும், ஊர் 2 பட்டு போகும், கலவரங்களை உருவாக்குவார்கள், யாரும் நிம்மதியாக இருக்க முடியாது. இதுதானே அவர்களுடைய பாலிசி. கலவரங்கள் உருவாக்கினால்தான் அவர்கள் கட்சி வளர்த்த முடியும். அதற்காக நாம் எத்தனை உயிர்களை கொடுக்க வேண்டியிருக்கும், எத்தனை நிம்மதி இழக்க வேண்டியிருக்கும். இதனால் இவர்கள் இனி இந்த பக்கமே வரக்கூடாது, டெபாசிட்டே கிடைக்கக்கூடாது என்ற அளவுக்கு அவர்களை மிரட்டி அடித்து இந்த தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எல்லாரும் பெருமாறியாக உதயசூரிய சின்னத்திலே நின்று ஓட்டு போட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். யாசர் இங்கே தொகுதி சென்ட்ரல் மினிஸ்டர் கவர்மெண்ட் வசனா வசனா மந்திரியாய் வரணும்னு ஆசைப்படுறேன். உங்கள்கிட்ட எனக்கு 3 நாள் சிஎஸ்சிக்கு பிறகு எஸ்ஆர்பி இருந்தாருன்னு சொல்லி உதயசூரியன் கோட் போடுங்க. அண்ணா வந்திருக்காரு. தனிப்பட்ட முறையில் அதை சொல்கிறோம். ஒரு வெற்றி எங்கள் சமுதாயத்துக்கு மெயின் ஒரு கடமை கண்டிப்பாக. நிர்வாகி